திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செறிவில் சாடும் தனியானைச் சகோதரனே. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அதிரும் கழல் குன்றுதோர் ஆடல் அப்படின்ற தளத்தில், முருகன் தளத்தில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர். நம்ம முருகப்பெருமானுடைய பேரருளையும் திருவருளையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. என்னுடைய அனுபவங்களை தான் நான் எல்லா வீடியோலையும் நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேட்க கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இப்போ தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னமோ எல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இந்த கன்னிகாவுடைய லைஃப்பில் நடந்தது எல்லாமே. நாங்கள் கல்யாணம் முடித்து பெரிய பொண்ணு 87 பிறந்தா. 86 கல்யாணம் ஆச்சு. 87 என் பெரிய பொண்ணு லக்ஷ்மி சித்ரா பிறந்தா. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இவருக்கு வேலை இல்லையா, படிச்சுட்டு சும்மா இருக்கார். அவங்க அப்பாவோட மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா தவறிட்ட பிறகு கூட இவருக்கு ஆள் இல்லை. வியாபாரத்துக்கு போனால் இங்கே வீட்டில் வியாபாரம் பார்க்க ஆள் இல்லை. எனக்கு அப்போல்லாம் வெளி அனுபவம் அவ்வளோவா கிடையாது. அதனால் எனக்கு ரொம்ப பயந்தாங்கொல்லி நான் அப்போ. இப்போ இல்லை. இப்போ எங்கள் அப்பனுடைய துணை இருக்கிறதுனால மிகப்பெரிய தைரியசாலி. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள், அவருக்கு வியாபாரமும் இல்லை, வெளியும் போகிறதில்ல, வருமானம் இல்லை. அப்போ நாங்கள் தனி கொடுத்தனம் வந்துட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளேயே தனியாக வந்துட்டோம். ஏன்னா சம்பாதிக்கிறவங்க இவரை இலக்காரமாக சொல்கிறது எனக்கு பிடிக்கல. எல்லாரும் ஆனந்தம் தம்பிக்காரனுங்க எல்லாமே இவருக்கு சின்னவங்க தான். எல்லோரும் கேவலமாக பேசுகிறது எனக்கு பிடிக்கல. நாங்கள் தனியாக வந்துட்டோம். அப்போ நான் இவரை சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாவது கூலிக்கு போகலாமே, இந்த வேலைக்கு போகலாமே, இந்த வேலைக்கு போகலாமேன்னு. இவருக்கு படிச்சுட்டு இருக்கிறது, இவருக்கு எந்த வேலைக்கும் போகிறது பிடிக்கிறதில்ல. அதனால் நான் சொல்லுவேன், படிப்பு நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு தான், நம்மளுடைய குலத்தொழிலை செய்கிறதுல நம்மளுக்கு ஒன்றும் குறையில்லை அப்படின்னு சொல்லினே இருப்பேன். ஒரு நாள் ஏதோ பேச போய் கையில் காசு இல்லை. அதனால் என்ன பண்ணோம், ஏதோ மன வருத்தம் ஏதோ ஒன்று சொல்ல போய் நாங்கள் தான் பயங்கரமான பக்தராச்சே, முருக பக்தராச்சே. செவ்வாய்க்கிழமை பார்த்தா எங்களுக்குள்ளே சண்டை வரும். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எனக்கும் அவருக்கும் 2 பேரும் எதுவும் அவ்வளோவா பேசிக்கல மாட்டோம். அப்புறம் நான் கோபமாக இது போல் ஏதோ சொல்லிவிட்டு நான் கோச்சிக்கின பிறகு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். அவர் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்கல. ₹1.20 ₹1.20 அவரோட பேக்கெட்டில் இருக்குது, அது எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. அந்த ₹1.20 75 பைசா எங்களுக்கு பஸ் டிக்கெட்டு. என்ன பண்ணேன், நான் எங்கேயும் தனியாக போன பழக்கம் கிடையாது. எனக்கு தனியாக போகவும் தெரியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கே என் குழந்தைய தூக்கின்னு கோவத்தில் வந்துட்டேன். குழந்தைக்கு பால் பாட்டில் கூட எடுத்துக்கல. சரின்னு போயிட்ட பிறகு அந்த பஸ் சார்ஜி காசு வச்சுட்டு உட்காந்துருந்தேன். பாப்பாவுக்கு பால் வாங்க போனேன், அது மிஸ் ஆயிடுச்சு. அதை நான் கவனிக்கவே இல்லை. அந்த ₹1.20 கையிலேருந்து போயிடுச்சு. ஆனால் 10 பைசாவுக்கு பால் வாங்கிட்டேன். தொலைஞ்சிடுச்சு, பர்ஸோடு தொலைஞ்சிடுச்சு. பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். பர்ஸை தேடுறோம், பர்ஸை காணோம். அப்போ எனக்கு எதிர்த்தாப்பில் நாங்கள் எல்லாம் அந்த ஊரில் பங்கடைக்காரரு அப்படின்னு சொல்லுவோம், மணி மாமான்னுட்டு. அவரு ரொம்ப பழக்கம், தாயா பிள்ளையா பழக்கம். என்னை பார்த்தோன்னே, ஐயோ என் தங்கச்சி பொண்ணு வருதே அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. எதிர்க்க சீட்டில் உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டார். அப்புறம் நான் டிக்கெட்டும் எடுக்க முடியல. ஏறிட்ட பிறகு தானே பர்ஸை காணோன்னு தேடுறேன். எனக்கு ஒரே பயமாயிடுச்சு, பதட்டமாயிடுச்சு. இப்போ மாதிரின்னா எனக்கு சொன்னால் போகிற என்னுடைய பேச்சுக்கும், என்னுடைய நாணயத்துக்கும், என்னுடைய நேர்மைக்கும்
ரூபான்னா கூட யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. மறு நிமிஷம் அந்த கணக்கு வர வச்சுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் எப்போ எட்டுன்னு வந்து கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு இறைவனுடைய திருவருளால் கெப்பாசிட்டி. அப்போ எனக்கு என்ன தெரியும், 10 பைசாக்கு பேரா தெரியாது. முருகான்னுட்டு முருகன் மேலே பாரத்தை போட்டு ஏறி உக்காந்துட்டேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார், என் தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு டிக்கெட் போடியா அப்படின்ட்டார். கடவுளே முருகா நீ இருக்கிறியாடா அப்படின்னு நினச்சிக்கின்னு அப்புறம் சரின்ட்டு இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். குழந்தைய இட்டுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதான் எங்கள் அண்ணன் தான் இருக்கார். எங்கள் அப்பாக்கிட்டேயும் ஒன்றும் சொல்லலை, எங்கள் அண்ணங்கிட்டேயும் ஒன்றும் சொல்லலை. மறுநாள் கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை கிளம்பி போயிட்டேன். புதன்கிழமை கிருத்திகை போயிட்டேனே கண்டி எனக்கு நல்ல உயிரே இல்லை. என்னடா இது, நம்ம என்ன ஒவிமித்த விஷயத்துக்கு நம்ம கோச்சிங் வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளூர ஒரே பதட்டம். எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்னை இங்கேருந்தே திரத்தி விட்டுருவார், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை தங்கமானவர் இல்லையா, அது மட்டும்தான் சொல்லுவாங்க. எங்கள் அண்ணனுக்கும் அவரை பற்றி தெரியும், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. நீ தான் மீசமாக சொல்லியிருப்ப அப்படின்னுட்டு நினைப்பாங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், நம்மளை அசிங்கப்படுத்தணுங்க எதிரில் கௌரவமாக வாழணும் அப்படின்றத இவரை நான் முடுக்கிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே கிடையாது. அப்புறம் நான் வந்துட்டேன். எனக்கு பக்குன்னுது. இது என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியும். என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் நான் எதையும் மறைக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன், குட்டி நான் இது மாதிரி மாமா கிட்ட கோச்சிங் வந்துட்டேன்டி, மாமா வேறு ஃபோன் சொல்லிடுச்சு, என்னை இருன்னு சொல்லவே இல்லை, ஃபோன் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லின்னு இருக்கிறேன். அப்புறம் முருகர்கிட்ட வேண்டிக்கினேன், முருகா அப்படியே வந்தோன்னு ஆயிடுச்சு. பொழுதுனிக்கு மறுவேளை படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் கிருத்திகை. அப்புறம் என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல. போயிட்டாலும் அசிங்கமாக போயிடுமே, என்னடா இவரை காணுமேனு அப்புறம் முருகர்கிட்ட சொல்லிட்டேன், முருகா என் புருஷன் நீ இந்த தெரு வீதி உலா வர்றதுக்குள்ளே என் புருஷன் வரணும் அப்படின்ட்டு. பாருங்க முருகர் தந்தி தகவல் தொடர்பு எப்படி நடத்துகிறாருன்னு. முருகர் நாங்கள் இப்படி தான் மாட வீதி, அப்படி போய் ஒரு 4 வீடு தள்ளி போய் தீபார்த்தனை கொடுக்கணும். முருகர் வராரு, அவர் பின்னாலேயே எங்கள் வீட்டுக்கார் வராரு. அப்போல்லாம் 129Aன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வரும். அது முடிஞ்சதுன்னா 7:45 8 மணிக்கு காந்திபன் வரும். அந்த நாள்லலாம் விருந்தாளிங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு அந்த பஸ்ஸு வர்றதை பார்த்து தான் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த நாளில் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, ஆகையினால வராங்களான்னு அந்த 2 பஸ்ஸு வர வரையும் பார்த்துருப்பாங்க. இந்த பக்கம் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றது ஜெயலட்சுமி 8:15 வரும். அதுக்கப்புறம் போக்குவரத்து கிடையாது. இந்த மெட்ராஸ் பக்கத்துலேருந்து இந்த 2 பஸ்ஸையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது. ஆகையினால இனிமேல் எந்த விருந்தாளியும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுருவாங்க. அந்த மாதிரி முருகனுக்கு தீபார்த்தனை எடுத்துக்கின்னு போய் நிற்கிறேன். என்ற புருஷன் வந்துட்டார். முருகா 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 எப்பா கொண்டு வந்து சேர்த்துட்டே அப்படின்னு நினச்சிக்கின்னு அதுக்கப்புறம் மூச்சு பேச்சு இல்லை. அது சண்டைன்னு இருந்தால் தானே, நாங்கள் சண்டை போட்டாலும் கோபமாலாம் இருக்க மாட்டோம், உடனே பேசிக்குவோம். அந்த நீ பேசுகிறதா நான் பேசுகிறதான்லாம் கிடையாது. அவரே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படி பேசுவார், அப்படியே நானும் சகஜமாக பேசிடுவேன். அது மொச்சிங்கெலாம் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி முருகனுடைய திருவருள் என் கணவர் அப்படி வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு முறையும் ஆடி கிருத்திகை அப்பன்னு கிடையாது, நான் சின்ன போதிலேருந்தே ஆடி கிருத்திகையில் மௌன விரதம் இருப்பேன். விடாமல் ஒவ்வொரு கிருத்திக்கும் விரதம் இருப்பேன். ஆடி கிருத்திக்கு மௌன விரதம் இருப்பேன். நான் மௌன விரதம் இருந்தாலே எல்லோரும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன்லேருந்து இவர்லேருந்து எல்லோரும் சிரிச்சு நிற்பாங்க. பேச மாட்டா, இவளை எப்படியோ பேசிட போகிறான்றது ஒரு பக்கம் இருக்கும். பேசாமல் இவங்களாண்ட என்னால் எதையாவது ஆக்டிவிட்டியில் இப்படியே சொல்லணும், அப்படி சொல்லினே இருப்பேன். அந்த மாதிரி பேசாமல் இருந்தபோது ஒரு முறை பங்காளிங்களுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரோடைய இளையவனுங்க 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களால நடுவில் ஒன்றால் சண்டை வந்துடுச்சு. அப்போ அந்த ஆடி கிருத்திகை அன்றைக்கி என்னோடய மௌன விரதம் உடஞ்சிடுச்சு. வந்து வலியே சண்டை வலிச்சு பெரிய விஷயமாயிடுச்சு. என்னோடய ஆடி கிருத்திகாவதும் அந்த விரதம் குலைச்சிட்டானே அப்படின்ற அந்த கோபத்தில் முருகப்பெருமான் என்னை இப்படி பண்ணிட்டாரே, எது இருந்தாலும் அவனை இது பண்ணி தடுத்துருக்கலாம் இல்லை, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆடி கிருத்திகையில் மௌன விரதத்தையே விட்டுட்டேன். அதனால எனக்கு முருகர் மேலே கோபம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விடாமல் என்ன பண்ணிட்டேன்,
துர்க்கையும் காமாட்சியும் விடாமல் பண்ண ஆரம்பித்த நல்ல அளவில் நாங்கள் மேலே 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 செல்வ வளர்ச்சியில் வந்துக்கிட்டே இருந்துட்டோம். ஆனால் விடாமல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். மௌன விரதத்தெல்லாம் விட்டுட்டேன். அப்புறம் நல்ல வளர்ச்சி எங்களுடைய கைத்தொழிலில் எங்கள் வீட்டுக்காரர் வேலை சேர்த்து நானும் அவர் கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா வேலையும் செய்வேன். விடாத சிவபெருமான் கோயிலுக்கு வந்து தொண்டு செய்துக்கிட்டும் இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணேன், 2010-11 எனக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கணுன்ற ஆசை வந்துடுச்சு. ஒரு சிலர் இந்த வீடியோவில் படிக்கிறதெல்லாம் பார்த்து, அப்பவும் எனக்கு யூடியூப்பு பார்க்குற இதுவெல்லாம் கிடைக்கல. அந்த செல்ஃபோன்லாம் இப்போ ஆண்ட்ராய்டெலாம் நான் வாங்கலை. 2010 டச் ஃபோன் தான் அப்போல்லாம். அப்போ நான் என்ன பண்ணேன், மெமரி கார்டுன்றதில் அப்போ என்ன பண்ணேன், ஒருத்தவங்களை இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் போட்டு கொடுங்கன்னு போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2012 என் சின்ன மருமக மெமரி கார்டில் தேவாரம் திருவாசகம் போட்டுன்னு வந்து கொடுத்தேன். அதை கேட்டு 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 எனக்கு மனப்பாடம் எவ்வளோன்னு பண்ண முடியும், புக்கு படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு. புக்கு வாங்கணும், எங்கே வாங்கணும், எதை வாங்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இருந்தாலும் இதை கேட்டே மனப்பாடம் பண்ணியே நிறைய பாடல்களை பாட ஆரம்பித்தேன். அப்புறம் 2011 எங்கள் கோவிலில் ஒரு எல்லாம் வெளி ஆளுங்களாம் இந்த ஜோதிர்லிங்கம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க, எல்லாமா சேர்ந்த மாதிரி ஒரு புக்கு கொடுத்தாங்க. தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அதில் திருவாசகம் தேவாரம் எல்லாம் இருந்தது. அதை வச்சு பாட தெரிஞ்சுக்கணும் பாடிக்கின்னு இருந்தேன். அதையும் இந்த திருவாசகத்தை படிக்கவே தெரியல. அப்போ எங்கள் சிவபெருமான்கிட்ட, அப்பா எனக்கு தேவாரம் திருவாசகம் பாடணும்னு ஆசையாகுது, திருவாசகத்தை எனக்கு பாடவே தெரியல அப்படின்னு சொன்னோடனே மாணிக்க வாசகர் எனக்கு உணர்த்திட்டார் எப்படி படிக்கணுன்றதை. ஆனால் தேவாரத்தை படிக்க தெரியல அப்படின்ட்டு சொன்னபோது சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு குரு அமைச்சு கொடுத்துட்டார். அப்போ வந்து செல்ஃபோனில் யூடியூப் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வந்து இருந்தார். அந்த ஐயாவை கிளாஸ் எடுக்கிறத விடாமல் உன்னிப்பாக கவனித்து பாட தெரிஞ்சுக்கினேன். இது நடுவில் இப்படியெல்லாம் பாடிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அனுபவமும் என்னுடைய சிவபெருமானுடைய திருவருள் எனக்கு பரிபூர்ணமாக, எங்களுடைய சொத்து பிரிக்காமல் சண்டையில் இருந்தது. எங்கள் அப்பங்கிட்ட போய் தாய் மாமனாக வந்து வழக்குரைச்சிங்களே, எனக்கு வந்து நீங்கள் எங்கள் சொத்தை மீட்டு கொடுக்கூடாது அப்படின்ன உடனே எங்கள் அப்பா வந்தார். எனக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுத்தாரு. 98 நாங்கள் பாகம் பிரிஞ்சு அந்த வீட்டிலே பின்னாடி இருக்கிற ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்தையும் விற்று கொடுத்து நல்ல வீடு வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த இடத்த விற்று கொடுங்கன்னு. அது பலவிதமான சிக்கலில் இருந்தது. நாங்கள் பவர் எழுதி அடுத்து எல்லாரும் உடைச்சிட்டாங்க. என்கிட்ட 10 பைசா கிடையாது. அதை எழுதுறதுக்கோ அதை இது பண்ணுறதுக்கோ ரீச் பண்ணுறதுக்கோ என்கிட்ட காசு கிடையாது. அப்போ என் தங்கச்சி மூலம் எனக்கு பணம் வந்து அதை என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார் பேரில் அதை நீ மாற்றிக்கோ அப்படின்ட்டு எங்கள் மாமியார் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கார் பேரில் மாற்றிக்கிட்டு எங்கள் அப்பங்கிட்ட வந்து சொன்னேன், எனக்கு அந்த இடத்த விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அளவில் நல்ல விலையில் எங்கள் அப்பா அதை திருப்தி பண்ணார். பண்ணிவிட்டு அந்த பணத்தை நம்ம கையில் வச்சுக்கின்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போயே வந்து அந்த தெருவுலேருந்து மேல் தெருவுக்கு வந்து இப்போ நாங்கள் மேல் தெருவில் வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கிட்டேன். ஏன்னா இவருக்கு அதுக்குள்ளே 2003 கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. 2008 நாங்கள் இந்த வீட்டை அந்த பழைய வீட்டை விற்றுட்டோம். 2008 இந்த இப்போ நான் வீடியோ போட்டிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டோம். வீடை வாங்கி கொடுத்துட்டாரு. இது நடுவில் நிறைய திருவருள் முருகப்பெருமானும் எங்கள் அப்பனும் செய்தது எனக்கு அப்போ தெரியாது. அருமையான வீடு வாங்கி கொடுத்தாங்க. என் பொண்ணுங்களுக்கு பெரிய பொண்ணுக்கு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் சின்ன பொண்ணு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இருந்தோம், நான் விடலை. அவள் இஷ்டம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இருந்தாலும் நம்ம குழந்தை நம்மளோட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு 92 சின்ன மக பிறந்தா. இன்றைக்கி அவளுடைய
பிறந்த நாள். அதை பிறந்த உடனே நாங்கள் ஓரளவுக்கு கடை ஒன்று திறந்துட்டு அதில் சிம்பிளாக மர வேலை சாமான்கள்லாம் செய்து போட்டுன்னு உட்காந்துருந்தோம். அது தெய்வத்துக்கு தொண்டு செய்து 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 எங்கள் அப்பன் என் புருஷனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. 2000 ரூபாயில் ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு 4000 அந்த வேலை கிடைச்சதை சொல்கிறேன் நான். ஒவ்வொன்றும் அப்படி ஒரு தெய்வ கடாட்சம். இப்படி நடந்திருக்குதுன்றதை நினைக்கும் போதே உங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். அது தெய்வ திருவருள். என் கணவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார். அவங்க தாய் மாமா வீட்டில் வேலை செய்துட்ருக்கார். 2002 கடை மூடின்னு வந்துட்டோம். 2003 ஆர்டர் வருது. இந்த மாதிரி 7 ஏப்ரலில் எல்லாருக்கும் வேலை போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அவர் எட்டுன்னு வந்து கொடுக்குறாரு இன்டர்வியூ கார்டு. நீங்கள் இன்றைக்கி வந்தால் சீக்கிரமாக வந்து பாருங்கள், இது சேர்ந்துடணும், இன்றைக்கே வரணும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி வியாழக்கிழமை போனேன். தட்சிணாமூர்த்தியாண்ட எடுத்து போய் வச்சு அர்ச்சனை பண்ணேன். எனக்கு தெரியாது இந்த மாதிரி என் புருஷனுக்கு வேலையை கொடுக்குறேன்னு வந்துட்டேன். என் புருஷன் திருவண்ணாமலையில் இருக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கிறவரை நீ தான் வர வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டேன். 4 மணிக்கெலாம் என் புருஷன் திருவண்ணாமலையிலேருந்து வந்து நிற்கிறாரு. என்ன சொல்வீங்க? இது சிவபெருமான் நம்மளுடைய மனம் இறைவனுடைய திருவருளால் அங்கே டெலிபதியாக போய் ஒழிச்சிடுச்சு. இறைவன் நம்மளுக்காக வேலை பார்த்துட்டார். முருகன் தான் சிவபெருமான், சிவபெருமான் தான் முருகன். ஆகையினால பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. சொன்னது நடந்துடுச்சு. 4 மணிக்கெலாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே நுழைஞ்சதும் நுழையாத்துமா தண்ணி கூட கொடுக்கல. இப்போயே போங்க காஞ்சிபுரம் உங்களை வர சொன்னாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். போனார், இன்டர்வியூ அட்டன் பண்ணார். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயே 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வந்தார். இது எப்படி ஒரு கஷ்டத்தில் எவ்வளோ ஒரு துன்பத்தில் இருந்தோம். எனக்கு யாரும் பக்கபலம் கிடையாது, எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. முழுக்க என்னுடைய தெய்வத்தினுடைய திருவருள் தான் எங்களுக்கு நடந்தது. நான் அப்படி நம்பினேன். தாய் மாமனாக வந்து வழக்குரைச்சன்னார், சொத்தை பிரித்து வாங்கி கொடுத்தார். என் புருஷனுக்கு 2000 ரூபாயில் வேலை கொடுனேன், 4000 வேலை கொடுத்தாரு. எனக்கு சொந்த வீடு நான் வாங்கி கொடுன்னு நான் கேட்கவே இல்லை. சொத்தை விற்றதுமே எனக்கு இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டார். என் குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியோடு அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன மகளுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்படி அருமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால எல்லாமே நன்மையாக நடக்குது. ஏன்னா அவருக்கு தொண்டு செய்கிற நம்மளை தாங்கி தான் பிடிப்பார். யாரையும் இப்போ ஒரு சில கஷ்டங்கள் வரும், அது நம்மளுடைய ஏதோ செய்ய போய் இப்போ நான் நல்லதுன்னு எனக்கு நல்லதுன்னு நான் செய்கிறேன், அது அடுத்தவங்களுக்கு தீங்க முடியும் இல்லையா? அந்த மாதிரியான வினையினால் நம்மளும் ஒரு சில விஷயங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காகலாம் இறைவன் நம்மளை சோதிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. எனக்கு நன்மையாக படுறது அடுத்தவங்களுக்கு கெட்டதாக படும். அந்த மாதிரி தான். அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் எல்லோரும் என்னை கோயிலில் திட்டும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா ஏன் எனக்கு இப்படி செய்தார்? அதான் நான் சொல்லுவேன், எனக்கு மட்டும்தானே அப்பா, இந்த உலகத்துக்கே அப்பன். நீங்கள் ஏன் அப்பன்றீங்க? உன் அப்பனா நினச்சி பாரு, உனக்கு என்ன செய்கிறாருன்னு கேளு அப்படின்வேன். அது மாதிரி சிவபெருமானை திட்டுறதையே என்னை வச்சு திட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்தேன்னா 2011 எங்கள் அப்பா அம்மா விடாமல் பிடிச்சிக்கிட்டு எங்கள் அப்பாவையே இது பண்ணிக்கிட்டு வந்தேன். இப்போ வந்து 2023 நான் வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். 22 வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, 23 நீ திருப்புகழ் படின்னுட்டார். எனக்கு திருப்புகழே தெரியாதுன்ன போது திருப்புகழ் புக்கை வாங்கின்னு வந்து, முருகா என்னை மன்னிச்சிடு, நான் இங்கேருந்து உங்கள் அப்பாகிட்ட போனேன், ஆனால் உங்கள் அப்பா உன்னை தான் படிக்க சொல்கிறாருன்னதுக்கு எனக்கு சிந்தையில் உரைய வச்சு, சிவபெருமான் தான் முருகன் தான் சிவபெருமான்னு எனக்கு எல்லா விதமான வரலாறையும் காமிச்சு என்னை பாட வச்சார். இன்றைக்கி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம மீதியை பார்ப்போம். இன்றைக்கி நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுக்கான சந்தம்
இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். அதிரும் கழல் குன்றுதோர் ஆடல், இதுக்கான சந்தம் அருணகிரிநாதர் அருளி செய்தது. இதுக்கான சந்தம் தனனன் தனன தந்த தனதானா, தனனன் தனன தந்த தனதானா. அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன்னபயம் புகுவதென்று நிலை காண, இதயத்தனிலிருந்து கிருபையாகியிடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிரங்கொருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காணா, இதயம் தனில் இருந்து கிருபையாகியிடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிர் அங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். ஒலிக்கும் வீர கழல்களை அணிந்த உன் திருவடிகளை வணங்கும் நினது அடிமையாகிய நான், நீயே புகலிடம் என்று மெய்நிலையை யான் காணுமாறு எனது உள்ளத்தில் வீற்றிருந்த கருணை புரிந்த துன்பங்களும் சந்தேகங்களும் கலங்கி ஒழிய அருள்வாயாக. தமக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே, திருத்தலங்கள் எங்கிலும் இருந்து திருவிளையாடல்கள் புரிந்து பல மலைகளிலும் எழுந்தருளிய பெருமாளே. பார்த்தீங்களா, சிவபெருமானையும் முருகரையும் பிரித்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு எனக்கு நிறைய கதைகள் எல்லாம் காமிச்சார். அது அடுத்த பிரிவில் சொல்கிறேன், அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தமக்கு சமானம் ஒருவரும் இல்லாமல் ஆனந்த தாண்டவம் செய்யும் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விளங்கும் உமாதேவியின் திருக்குமாரனே. சிவபெருமானை புகழ்ந்து அவருக்கு நிகராக யாரும் தாண்டவம் செய்யறதுக்கு இல்லை ஆள் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய மனைவியாகிய உமாதேவியின் மடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற திருக்குமாரனே, இடது பாகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற திருக்குமாரனே அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்கிறார் பாருங்கள். இது எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா. சின்ன பாடல் தான், அவ்வளோ பொருள் பழிந்த பாடல்கள். இதையெல்லாம் பாட பாட முருகப்பெருமானுடைய திருவருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம், சந்தத்தோடு பாடுவோம். தனனந்தனன தந்த தனதானா, தனனந்தனன தந்த தனதானா, அதிரும் கழல் பணிந்துனது அடியேனுன் அபயம் புகுவதென்று நிலை காணா, இதயந்தனில் இருந்து கிருபையாகிடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கிலுமை பாலா, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றில் அமர்ந்த பெருமாளே, பல குன்றில் அமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம்.
அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காணா இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பாலா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.